வணக்கம் மாணவ செல்வங்களே. சிஎம் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷனுக்கான மாடல் கொஷின்ஸ் ஏற்கனவே நம்ம 11 பார்த்துருக்கோம். இப்போ அதனுடைய தொடர்ச்சியா 12வது கேள்வி. படத்தை பயன்படுத்தி எக்ஸை மதிப்பிடுக. யூசிங் த கிவன் ஃபிகர் டிட்டர்மைன் எக்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இவங்க இந்த டயக்ராம்ல பாருங்க, இது ஒரு சின்ன முக்கோணம், இது ஒரு பெரிய முக்கோணம். கரெக்டா? நான் ஃபர்ஸ்ட் என்ன கான்செப்ட் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். சிமிலாரிட்டி அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி படிச்சிருப்போம், வடிவொத்தவை அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சின்ன முக்கோணம், இந்த சைடில் பாருங்க, சின்ன முக்கோணத்தில் இங்கே எக்ஸ் இருக்கு, இங்கே சி இருக்கு, இந்த சைடு என்னவா இருக்கு அப்படின்னா இந்த சைடுக்கு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. இதுவே ஒரு பெரிய முக்கோணம், இதை எடுத்துக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பெரிய முக்கோணத்தோட இந்த சைடு என்ன இருக்கு அப்படின்னா ஏ இருக்கு. பேஸ் பார்த்தீங்கன்னா பெரிய முக்கோணத்துக்கு கீழே இது ரெண்டுமே சேர்ந்து வருது. எது சேர்ந்து வருது? பி பிளஸ் சி ரெண்டுமே சேர்ந்து வருது. அதே நேரம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் ஆங்கிள் என்ன தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த இது ரெண்டும் சேம்னு அர்த்தம். இந்த ரெண்டு கோடு மாதிரி போடுறாங்க இல்லையா, இங்கேயும் ரெண்டு கோடு இங்கேயும் ரெண்டு கோடு போட்டிருக்காங்கன்னா இது ரெண்டும் சேம் அப்படிங்கிறது அர்த்தம். சரிங்களா? அப்போ இதில் நம்ம என்னன்னா சிமிலாரிட்டி கான்செப்டை யூஸ் பண்ணலாம். ஸோ ஏன்னா இந்த ஒரு ஆங்கிள் ஈக்குவலா இருக்கு அப்படிங்கிறது, இந்த ஒரு ஆங்கிள் ஈக்குவல், இங்க பாருங்க இது ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. இங்கேயும் சி வருது, இங்கேயும் இந்த சைடு சிங்கிற ஆங்கிள் வருது. இந்த சி மீன்ஸ் இந்த கார்னர் வருது. சரிங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி இது ஒரு சிமிலாரிட்டி கான்செப்டை யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக அவங்க பேர் வச்சிருந்தாங்கன்னா பேர் எழுதியே காட்டலாம். இங்கே நீங்கள் அவ்வளோ தூரம் வேண்டாம், ரொம்ப சிம்பிளா இங்கே பாருங்களேன். இந்த லெஃப்ட்ல என்ன இருக்கு? எக்ஸ். இந்த லெஃப்ட்ல என்ன இருக்கு? ஏ. அப்போ எப்படி எழுதலாம்னா சிமிலாரிட்டி கான்செப்ட் படி லெஃப்ட் டிவைடட் பை லெஃப்ட், இங்கே எக்ஸ் இங்கே ஏ ஈக்குவல் டு, அதே மாதிரி பாட்டம்ல பாருங்க, இங்கே என்ன இருக்கு? சி. அப்போ சி டிவைடட் பை இங்கே பாட்டம்ல என்ன இருக்கு? பெரிய ட்ரையாங்கிளில் பி பிளஸ் சி இப்படின்னு எழுதலாம். கரெக்டா? புரிஞ்சு முடியுதா உங்களுக்கு? அவங்க இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸை இங்கே வச்சுக்கோங்க, ஏவை இந்த பக்கம் கொண்டு வாங்க. ஏற்கனவே சி இருக்கு, அப்போ ஏசி டிவைடட் பை பி பிளஸ் சி முடிஞ்சு பாருங்க. ஸோ எக்ஸோட வேல்யூ ஏசி பை பி பிளஸ் சி. என்ன கான்செப்ட் தெரியணும் அப்படின்னா சிமிலாரிட்டி, வடிவொத்தவை அப்படிங்கிற கான்செப்ட் தெரியணும். ரெண்டு ஆங்கிளோ ரெண்டு சைடோ ஈக்குவலாக இருந்தால் கூட போதும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சின்ன முக்கோணத்தோட இந்த சைடும் இந்த ஆங்கிளும் பெரிய முக்கோணத்தோட இந்த ஆங்கிளும் ஈக்குவல்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி சிங்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே வருது. சின்ன முக்கோணம் எடுத்தாலும் இந்த ஆங்கிள் வருது, பெரிய முக்கோணம் எடுத்தாலும் இந்த ஆங்கிள் வருது. ஸோ ஒரு ஆங்கிள் காமனாக இருக்கு. அப்போ அந்த சிமிலாரிட்டி கான்செப்ட் பண்ணி நம்ம இந்த மாதிரி எழுதலாம். அதாவது ஒரே சைடில் இருக்கக்கூடிய அந்த வேல்யூஸை டிவைடில் எழுதலாம். ஸோ அவங்க கேட்கறது எக்ஸ்ன்றதால அப்போ எக்ஸோட வேல்யூ ஏசி டிவைடட் பை பி பிளஸ் சி. சரிங்களா? நம்ம வழக்கமாக ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஹோம்ஒர்க் கொடுப்போம் இல்லையா உங்களுக்கு, அதே மாதிரி இங்கேயும் கொடுத்துருக்கேன் பாருங்க. படத்தை பயன்படுத்தி எக்ஸின் தலைகீழியை காண்க. யூசிங் த கிவன் ஃபிகர் டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ரெசிப்ரோக்கல் ஆஃப் எக்ஸ். எக்ஸோட ரெசிப்ரோக்கல் என்ன? நான் உங்களுக்கு எக்ஸ் கண்டுபிடிச்சி சொல்லிட்டேன். கொஷின்ல கேட்கும்போது என்ன கேட்டிருக்கேன் அப்படின்னா அதோட ரெசிப்ரோக்கல் என்னன்னு கேட்டிருக்கேன். யோசிங்களேன் பார்க்கலாம். ஒண்ணுமே இல்லை, நீங்க எதுவும் சம்மெல்லாம் கூட போட வேண்டாம். இப்போ சொன்ன ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா அந்த ஆன்சர்ல இருந்து ரெசிப்ரோக்கல் சொல்ல தெரிஞ்சாலே போதும், ஆன்சரை சொல்லிடலாம். சரிங்களா? ஸோ இப்போ நான் உங்களை கேட்டிருக்கேன், இந்த மாதிரி கூட கொஸ்டின் கேட்கலாம் பாருங்க. வெறும் எக்ஸ்ன்னு கேட்காம எக்ஸோட தலைகீழி என்ன, ஃபைண்ட் தி ரெசிப்ரோக்கல் ஆஃப் எக்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா நீங்க அதையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது பெட்டர். கரெக்டாமா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்றதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம 13th கொஸ்டினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.